வணக்கம் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற சிந்தனையோடு உங்களோடு மீண்டும் சந்திப்பதில், கலந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பதிவில் துவங்கியதை முடிக்கும் பழக்கம் பழகு, அதற்குரிய சில வழிமுறைகளை இன்ற பதிவில் பார்ப்போமா? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப் இருக்குது. சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் மோர் தென் ப்ராக்டிஸிங் வித் ஃபியூ சிம்பிள் டிசிப்ளின்ஸ். அவ்வளோதான். ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதை முழுமையான ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், வித் ஃபியூ சிம்பிள் டிசிப்ளின். அவ்வளோதான். சில வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை நாம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இன்னொன்று கூட எடுக்கலாங்க. வின்னர் நெவர் குவிட்ஸ். வெற்றியாளர்கள் தன்னை விடுவித்துக் கொள்ள மாட்டார்கள். விடுவித்துக் கொள்ள நினைப்பவர்கள் வெற்றியாளர்களாக மாற முடியாது. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, ஸ்டே ஃபோக்கஸ்ட். Avoid distractions. Stay focused, avoid distractions. எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அதில் நிலைத்திருக்கக்கூடிய கவனம் தேவை. கவனம் இருக்கும், ஆனால் நிலைத்திருக்கக்கூடிய கவனம் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது. 2, கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே போட்ட திட்டத்தை முடிவு செய்வதற்கு முன்னால் இன்னொரு திட்டத்தை நினைக்கலாம், திட்டமிடக்கூடாது. ஏன்னா திட்டமிடும்போது இதை விட அது பெட்டரோ அப்படின்னு நம்ம மனசு என்ன ஆகணும், இது அப்படியே பாதியில் போட்டுட்டு அங்கே போய்டும். ஸோ அது கூடாது. நினைப்பது தவறில்லை. ஒரு திட்டத்தை முழுமையாக முடித்த பின்புதான் இன்னொரு திட்டத்தை தீட்ட வேண்டும். ஆனால் இன்னொரு திட்டம் தீட்டுவதற்கு உண்டான ஒரு எண்ணம் உதயமாகலாம். இதை முடித்த உடனே அதை செய்யணும் அப்படின்னு குறிப்பு எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட். இந்த 2ம் பழகணும். எது? கவனத்தில் நிலைத்திருப்பது, அடுத்தது கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பது. இந்த 2ம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் செல்ஃப் டிசிப்ளின் தேவை. என்னதுங்க அது செல்ஃப் டிசிப்ளின்? வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். தொடர் முயற்சி. முயற்சியில் தொய்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சீராக இருத்தல் ரொம்ப அவசியம். இதுதான் ரொம்ப 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 முடிக்கும். சரி, அடுத்தது என்ன? இட்ஸ் வெரி வெரி ஒரு 4 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக போகும். என்னது? பாயிண்ட் நம்பர் 1, பெரிய திட்டத்தை திட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட்டாக பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சமையல் செய்ய வேண்டும் என்றால் அதை ஒவ்வொரு பகுதியாக செய்கிறோம் இல்லையா? அதே போல் ஒரு திட்டத்தை எடுக்கலாம், அது ஒவ்வொரு பகுதியாக பிரித்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதற்கு ஒரு கால நேரம் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தை வைத்துக்கணும். அது 2. 3வது, நாம் எடுக்கக்கூடிய திட்டத்திற்கும் அந்த திட்டத்திற்கு தொடர்புடையவர்களையும் நமக்கும் பொறுப்பாளராக நாமே இருக்க வேண்டும். நாம் திட்டத்தை எடுத்துட்டோம், இதில் அவங்க பங்கு இருக்குது, அவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு திட்டத்தை யாரோடு சார்ந்து செய்கிறோமோ அவர்களிடத்தில் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாது. அப்போ அந்த 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 திட்டத்திற்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் நாமே பொறுப்பாளர்களாக வேண்டும். 4வது, நோக்கம். முழுமை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அதனுடைய விளைவு நன்மை தான் கொடுக்கும். ஆனால் முழுமை பெற வேண்டும் என்றதில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ முன்னேற்ற பாதையை நோக்கிய நகர்வுகள் கொண்டு போகணும்.
இந்த முன்னேற்ற பாதையை நோக்கிய நகர்வுகள் கொண்டு போகிறதுக்கு மேலே உள்ள சொன்ன அந்த 3ஐயும் கடைபிடித்தால் சரியாகும். சரியா? மீண்டும் இன்னொரு நல்ல செய்தியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதில் ஆர்வத்தோடு இருக்கிறேன். வாழ்க வையகம்.